ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேப்டன் மீனன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து கேப்டன் மில்லர்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து அதை தெரிஞ்சுக்கிறதை விட, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு முத வந்து தனுஷ் சார் படம் பார்த்துட்டாராம். அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் மில்லர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேப்டன் மில்லர்னா ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற மரியாதை அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த படத்தோட மெயின் மைய கருவே. யாருக்கு மரியாதை இருக்குது, யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வேறு லெவலில் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் மெயினாக சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராவா பண்ணுறது அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது வந்து அருள் மாதேஸ்வரன் இயக்குனர் அந்த மாதிரி தான் படம் எடுப்பார். அதனால வந்து அந்த படம் வந்து வேறு லெவலில் சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனுஷ் இந்த படத்தில் வந்து எனக்கு 50% தான் ஆக்சுவலாக நான் வந்து உழைச்சிருக்கேன். பாக்கி எல்லாம் 100% இந்த மற்றவங்க டெக்னீஷியன் எல்லாமே உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்த மாதிரி யார் இது ஓப்பனாக பேசுவா? தனுஷால் மட்டும்தான் அது முடியும். அருண் மாதேஸ்வர் வந்து தனுஷ்ட கதை சொல்லும்போது ஒரு 15 நிமிஷம் தான் சொன்னாராம். சொல்லும்போது இது நிறையா செலவாகுமே, இது மாதிரிலாம் ஆகுமே, ரெடி பண்ணலாமா, பண்ணிடலாம் சொல்லும்போது அப்படி ஈஸியாக அப்படியே ஒரு 15 செகண்டில் சொன்ன பிறகு இந்த கதையை ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தொடரப்பட்ட இந்த படம். கேப்டன் மில்லரில் வந்து சிவராஜ்குமார் கேரக்டர் எப்படின்னா, ஜெயிலர் படத்தில் எப்படி ஒரு ஸ்லோ மிஷன் நடந்த ஒரு எமோஷன் அப்படி சீன்ஸ் இருக்குமோ, அதில் எவ்வளோ மக்கள் ரசித்தாங்களோ அதே ரசனையை வந்து இந்த கேப்டன் மில்லரில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. சிவராஜ்குமார் வேறு லெவலில் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அவர் ஆக்டிங் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நான். சோசியல் மீடியா ஒரு மிகப்பெரிய கால திருடன் அப்படின்னு வந்து தனுஷ் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா இப்போலாம் வந்து பாதி வாழ்க்கையை வந்து ஃபோன்லேயே கழிச்சிடறாங்க. ஒரு 5-6 பேர் இருந்தாலும் முகத்தை பார்த்து பேசுறது இல்லை, ஃபோனை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஆவேசமாக அவர் பேசினார் தனுஷ். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட வாழ்க்கையில் மணி துணிகளை உங்களுக்கே தெரியாமல் திருடி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது சொல்லும்போது பயங்கரமாக அப்படி தான் நிறைய பேர் ஃபோனை வச்சு தான் நோண்டிகிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பேசாமல் 90ல் உள்ள வாழ்க்கைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசமாக பேசுகிறார் தனுஷ். ராம்லிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர், அவரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம வந்து ஐலாண்ட் படம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து சிஜி இருக்குது, கண்டிப்பாக வந்து விஎஃப்எக்ஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி ஜானர் படம்னு வச்சுங்களேன். இந்த படம் பார்த்திங்கன்னா 1930ல் ரன் ஆகக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து செம உழைச்சிருக்காரு ஆர்ட் டைரக்டர்னு சொல்லலாம், வேறு லெவலில். ஏன்னா வந்து ஒரு செட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங் பண்ணி இதே மாதிரி தான் இருக்குன்னு, ஒரு கிராமம் இருக்குன்னு, ஒரு கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செலவு அந்த ஒரு செட்டு போகணுன்னு நினச்சனோ அதுக்கு மேலே தான் நான் செட்டை போட்டிருக்கேன். அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா செட்டுக்கு சம்மந்தமாக கொடுத்தா கூட 2 லட்ச ரூபா செட்டு போட்டுட்டு பாக்கி 2 லட்ச ரூபா மிச்சம் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படம் கிடையாது. முழுக்க அப்படியே ரியாலிட்டியாக அப்படியே நான் பண்ண விஷயம் தான். ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸ் கிடையாது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கும் கிடையாது, பாக்கியாச்சும் மாற்றியும் காமிக்க முடியாது. ரியலாக காமிக்கணும் அப்படிங்கும்போது இந்த இந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 80 வீடு தான் செட்டு போடுற மாதிரி இருந்தால் கூட நான் 100 வீடு 120 வீடு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை பார்க்குறதுக்கே வந்து 1930ல் இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு கோயில் ஒன்று மெயினாக சப்ஜெக்டில் படத்தில் அந்த கிராமத்தில் ஒரு மெயின் கோயில் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் 60 அடி 70 அடி கூட போட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக 90 அடியாக நான் போட்டிருந்தேன் அப்படிங்கிறாரு. அதை பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு புட்டிசரு ஒரு டேரக்டரும் வந்து நம்ம கொடுத்த காசை அது கரெக்டாக அவர் செலவு பண்ணிக்காரா, ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அதேமாரி இந்த ஆர்ட் டைரக்டர் படம் பார்த்துட்டு சில விஷயம் சொல்லியிருக்காரு. படம் வந்து சுறுசுறுப்பாக இருக்குது. படம் வந்து எப்படி படம் முடியுதுன்னு தெரில, எப்போ அங்கே முடிக்குது எங்கே முடியுதுன்னு தெரில, சட்டுன்னு முடிஞ்சிடும். அது 3 மணி நேரத்துக்கு படம் மேலே இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லா சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து போலீஸ் கன்ஸு வந்து பார்த்திங்கன்னா கூட 700 800 900 பேருக்கு வந்து இந்த சோல்ஜருக்குலாம் உள்ள கன்று கொடுத்துருக்கோம். மற்ற பேர் கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு 50 பேர் 100 பேர் வச்சுட்டு 200 பேர் வச்சுட்டு பாக்கி எல்லாமே கொஞ்சம் சிஜி ஒர்க் காமிப்பாங்க. இந்த படத்தில் சிஜி ஒர்க் இல்லைனால லைவாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம படம் பார்க்குறதுக்கு ஜனவரி 12 எப்படா வரும் படம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் தோணுது. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போரே அடிக்காத படம் அப்படிங்கிறாங்க. டைம் போது தெரியாது. அப்போ சட்டுன்னு அப்படியே முடிஞ்சிடும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சட்டுன்னு அந்த படம் வந்து 3 மணி நேரம் எப்படி ஓடுனுச்சு மேலே ஓடுனுச்சு அப்படின்னு கணிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போவோம்.
டக்கு 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 டக்குன்னு அடிச்சடு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்தளவு நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அத பார்க்குறதுக்கே நம்ம அந்த 1930ல நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கிற விஷயம் அங்க போம்போது, அத அது பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். படம் பாருங்க. கண்டிப்பா வேற லெவல்ல இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. 100% இந்த படம் வந்து வெற்றிக்கான ஒரு படமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா வந்து ஜனவரி 12 நமக்கு படம் பார்க்க தோணுது. தனுஷுக்கு மொத்தம் 3 கேரக்டர் இருக்கு. அது வந்து போலீஸ் கேரக்டர் நான் தான் வந்து வடிவமைச்சேன். எப்படின்னா டிராயிங் பண்ணேன். அது வந்து ஒரு மாரியான டிஃப்ரெண்ட்டா நான் கிரிதா ஷார்ட்டா வச்சிருந்தேன். அவங்க கொஞ்சம் பெருசா வச்சுட்டாங்க. முடி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சு அழகா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இத நான் டிராயிங் பண்ணி குடுத்தேன் அப்படிங்கிறாரு டைரக்டர். டைரக்டர் பார்த்தோன்னே, இந்த லுக் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே, செம்மையா அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணி குடுத்தாரு. கர்ணன் படம் கூட இந்த ஆர்ட் டைரக்டர் தான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. கேப்டன் மில்லர் படத்த பொறுத்தவரைக்கும், சிவராஜ்குமாருக்கு வந்து அது ஒரு தனி ஜானரு. அப்புறம் தனுஷ்க்கு ஒரு தனி ஜானர் அப்படிங்கிறாரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ப சிவராஜ்குமார் வந்து குதிரை, அந்த துப்பாக்கி இந்த மாரியான ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு போற ஒரு கேரக்டர் இதா இருக்கும். தனுஷ் வந்து ஆக்சுவலா வந்து இந்த மிஷின் கன்னு அது கன் எடுத்து நார்மலா கன் வச்சிருக்க கன்னு அது ஒரு ஒரு புல்லட்லயே வந்து ஒரு பைக்லயே டிராவல் பண்ண ஒரு மாரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லும்போதே வந்து பைக் சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது. பாம் சீன்லாம் நெறைய இருக்கு. இந்த பாம் வெடிக்கிற சீன்லாம் அப்படியே லைவா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு பிரைவேட்ல வந்து ஒரு லொகேஷன வந்து செலக்ட் பண்ணி ஒரு 30 ஏக்கர்ல வந்து அந்த இடத்த பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். இப்போ 40 ஏக்கர்ல வந்து பயங்கரமான ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கேயே சில சிக்கல்லாம் வந்திருக்கு. நீங்க வந்து ஷூட்டிங் எடுக்கக்கூடாது. ஏன் நைட்ல எடுக்கிறீங்க? டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்படி இப்படிலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சமாளிச்சு அப்படி இப்படின்னு போய் அ கரெக்ட்டான பர்மிஷன் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடத்தலாம்னு சொன்னோனே எடுத்திருக்காங்க. அது இன்னொரு விஷயம் மெயினா என்னன்னா, அங்க வந்து ஒரு பாலம் ஒண்ணு போடப்பட்டிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பாலம் போடப்பட்டிருக்கு. அந்த பாலத்த பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்த ரிமூவ் பண்ணி பிடபிள்யூடி வந்து சொல்ட்டாங்களாம். அதனால நெறைய கூட ஷூட் பண்ணலையாம் அந்த பாலத்த. அங்கேயே விட்டு வந்துட்டாங்களாம். மொத்தம் அது எடுத்து அது பயன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரா டைரக்டரு. அங்க மட்டும் வந்து ஒரு ரூ. 2,00,000 எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. அந்த அந்த விஷயம் ஒண்ணுயும். அப்படிங்கிற ரூ. 2,00,000ங்கிறது சாதாரண விஷயமாங்க. அப்படியே போயிடுச்சு. மக்கி போச்சு. இல்ல அது அந்த எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்காச்சும் உதவி இருக்கும். அதுக்கும் உதவி இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஆர்டர் ஃபீல் பண்றாரு. மொத்தம் 4 கன் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கஸ் கன் அப்படிங்கிறது தான். அந்த மிஷின் கன் மாரி கிச்சு கிச்சுன்னு அடிப்பாரு அது. அப்புறம் லூயிஸ் கன் அப்படிங்கிற மாரி ஒரு கன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் தனுஷ் யூஸ் பண்ணுவாரு. அதுவும் அந்த கன்னு தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் லான்ச்சர் இருக்கு படத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, விக்கஸ் கன் அப்படிங்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரோலிங் கன் அப்படிங்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு கன் ஒண்ணு படத்துல இருக்கு. அது சஸ்பென்ஸா வச்சுக்கிறோம். டைட்டில்லயே, டீசர்லயே காமிக்கல. நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க. அது வேற அளவு சம்பவமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து டைரக்டர் வந்து சொல்லிட்டாராம், வெறும் துப்பாக்கி காமிட்டா எல்லாம் அலுத்து போயிடுவாங்கங்க. நாங்க வேற மாரி காமிங்கன்னு சொன்னா தான் சிவராஜ்குமாருக்கு ஒரு மாரி இழுத்து விட்டு கல்லு வச்சு இப்படி வச்சு அடிக்கிற மாரி கிட்டி புல் மாரி ஒரு அது ஒரு ஆயுதம் குடுத்துருக்காங்க. அந்த ஆயுதம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். மத்த ஹீரோயினுக்கும் சரி, மத்த கேரக்டரும் சரி, அவங்கலாம் வந்து யானை தந்த மாரி ஒரு மேட்டரு, ஒரு துப்பாக்கி இதெல்லாம் ஆர்ட் டைரக்டர் வந்து நெறையா ஒர்க் பண்ணி பயங்கரமா அந்த அந்த இடத் அந்த அந்த காலத்தில 1930ல எப்படி இருக்குமோ, அது மாரி கொண்டு வந்து நான் உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா அந்த படம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் இல்லாம, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிஜி ஒர்க்லாம் இல்லாம, அது வந்து பார்க்கும்போது அ சூப்பரா தான் இருக்கும் கண்டிப்பா. பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ரிவ்யூ சொல்லுவோம். கேப்டன் மில்லர் படத்த பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஆனா, லால் சலாம் படமும் வந்து அந்த காலத்தில எடுக்கப்பட்ட கதை தான். இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்கோ 1924, 23 நடக்கிற சம்பவமோ கிடையாது. அதுவும் வந்து ஒரு 1970 இந்த மாரி சமயத்தில எடுக்க படம் தான். அந்த படத்துலயும் நான் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன். லால் சலாமும் வருது, கேப்டன் மில்லரும் வருது. ஓகேவா? கேப்டன் மில்லர் வந்து ரெஜினியோட மருமகன் ஓகேவா? அவர் நடிச்சிருக்காரு. மாமனார பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு கௌரவ வேடர்ல லாஸ்ட்ல நடிச்சிருக்காங்க. 2 படமும் வருது. கண்டிப்பா 2 படத்தையும் பார்த்துட்டு நம்ம வெற்றி படமா ஆக்குவோம். ஆனா, அருள் மாதேஸ்வரன் படத்த பொறுத்தவரைக்கும் வயலன்ஸ் நெறைய இருக்கும். ஏன்னா, ராக்கி, சாணிக் காகிதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கொடூரமா இருக்கும். நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பா யுஎஸ் ரேட் தான் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 3 மணி நேரத்துக்கு மேல அந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்த்து இந்த படத்த வெற்றி படமா ஆக்குவோம் அப்படிங்கிற மாரி தான் லால் சலாம் படத்தையும் வெற்றி படமாக்குவோம். ஐலண்ட் படத்தையும் வெற்றி படமாக்குவோம். இன்னும் 2 படம் வந்து எல்லா படத்தையும் வெற்றி படமா ஆக்குவோம். இந்த பொங்கல வந்து செமையா கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாரி நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கேப்டன் மில்லர பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்டிஸ்ட் பாய்.